மக்களே, எனக்கு உங்கள் சப்போர்ட்டுனால எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் வந்துக்குது. இதே போல் எப்பவுமே உங்கள் சப்போர்ட் இருக்கணும். வணக்கம், வெல்கம் டு பாட்டி தோட்டம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பீஸா செஞ்சுக்கலாம். இப்போது என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு பாருங்கள். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ மாவு எடுத்துக்க போகிறோம். மைதா மாவு 500, 1/2 கிலோனாக்கா 500 கிராம் அந்த மாவு எடுத்துக்க போகிறோம். அதனால் இந்த கப்பால் 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணியை வந்து விதன்னு காய வச்சு எடுத்துக்குங்க. காசு அதெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி பாருங்க, 1/2 கப்பு 1.5 கப்பு தண்ணி. டீஸ்பூனு சர்க்கரை போட்டுக்க போகிறோம். இதில் 1/2 கிலோ மாவுக்கு 3 டீஸ்பூன் சர்க்கரை. பாருங்க, ஈஸ் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரையும் ஈஸும் நல்லா கலக்கணும். போட்டு மூடிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், எப்படி நுரைச்சின்னு வந்துச்சு பாருங்கள். இப்படி தான் வரணும். இப்படி வந்த ஒரு கடை நம்ம கலக்கி விடணும். 1/2 கிலோ மாவு கொட்டிடலாம். அதில் பாருங்கள், 2 டீஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கலாம். இருக்கும். எவ்வளோ பசிருமோ அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். மாவு நல்லா சாஃப்டாக வர மட்டும் நம்ம பிசியணும். இல்லை எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போயே சாஃப்டாக இருக்குது. இன்னும் உப்பி வந்துச்சுன்னா இன்னும் சாஃப்டாகும். லேசாக எண்ணெய் மேலே தடவி விட்டுடலாம். இந்தமாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம மேலே இப்போ தட்டு வச்சு மூடலாம். இந்த தட்டு மூடினா மாவு அமுக்கிடும். அதனால் இந்தமாதிரி தட்டை வச்சு இப்படி கோபுரமாக மூட்டோம்னாக்கா மாவு வந்து உப்பி வரும். அதனால் இந்தமாதிரி தட்டை போட்டு மூடுங்க. நம்ம இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தக்காளி சாதம் செய்யறதுக்கு பாருங்க, 5 தக்காளி போட்டுக்கலாம். இதில் 5 தக்காளி, மீடியமான சைஸில் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு 10 வரமிளகாய் போட்டுக்கலாம். போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம காஷ்மீரி மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட காஷ்மீரி மிளகா இல்லை, அதனால வந்து நான் சாதா மிளகா தான் போட்டிருக்கேன். இப்போ மூடிடலாம், வேகட்டும். மிளகா, வெங்காயம், தக்காளி 3 வேக வச்சாச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். சில்லி என்ன செய்யுது இந்த விதெல்லாம் எடுத்துடணும். பாருங்க, இதெல்லாம் எடுத்துடணும். இப்படி விதை எடுத்துடணும். இந்த தோல் மட்டும்தான் போடணும், விதை போடக்கூடாது. கஞ்சி தக்காளி, 3 வெங்காயம், ஒரு 10 மிளகா வேக வச்சு எடுத்துட்டோம். இதை நம்ம பன்னீரை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க, மொத்தமாக அள்ளி போடக்கூடாது. இதுமாரி வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் நம்ம தக்காளிலாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம். வேக வச்சு உரிச்சு தோல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம். அதை எடுத்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். வெங்காயம்லாம் போட்டுடலாம். எடுத்துடலாம். மிளகா விதெல்லாம் எடுத்துட்டு வச்சுக்கிறோம்.
அதை போட்டுக்கணும். பாருங்க நல்லா அரைச்சிட்டோம். கொஞ்சம் பன்னீர் வறுத்ததுலேயே கொஞ்சம் எண்ணெய் வச்சு அதிலே நம்ம பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது போட்டு வறுத்துடலாம். நம்ம தக்காளி அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதான் வரணும், நல்லா கொதிக்கணும். இல்லை இப்படி திக்காக வர சொல்ல நம்ம சர்க்கரை 3 டீஸ்பூன் போட்டுக்கணும். உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம், ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, இனிப்பு வந்து சரியா தெரியாது. அன்னைக்கு இது வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி இப்படி பண்ணி போட்டு சேர்த்துக்கணும். நல்லா இப்போ தொழி கொடுக்கணும். நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கினா போதாது, இதுமாரி கொதிக்கணும். இதுமாரி கொதிக்க சொல்ல நம்ம தொழி கொடுத்துக்கினே இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது போதும். ஆறுச்சுனாக்க இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும். வச்சுக்கலாம். இது பாருங்கள், உப்பு கொட்டிடணும். இப்போது சால்ட்டு, கொட்டிட்டு நம்ம லெவல் பண்ணிக்கணும். இப்போது கம்பி மாரி வறுத்து வைக்கலாம், அது இல்லைன்னா இது வச்சுக்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு மூடிடணும். வெயிட்டெல்லாம் போட வேண்டாம், இதில் காற்று வரணும், வெயிட்டு போடக்கூடாது. செஞ்சு வச்சு அதை எடுக்க போகிறோம். எப்படி உப்பி வந்துக்குது பாருங்கள், சூப்பராக நெக்கில் சூப்பராக எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குதா? ஐ பாருங்கள் எப்படி அழுத்தினோடனே உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்படி தான் உப்பி வரணும் மாவு, அப்போ தான் பீஸா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தான் வைக்க போகிறோம். இதில் எண்ணெய் தட்டிக்கலாம். நம்ம எண்ணெய் தட்டிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்களா? அப்புறமா எடுத்துக்கணும். வெங்காயம் இப்படி கீத்துக்கிட்ட அஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி கீத்துக்கிட்ட அஞ்சு எடுத்துக்கணும். இது கொடை மிளகா, இது வந்து தக்காளி இது மாதிரி கீத்துக்கிட்ட அஞ்சு எடுத்துக்கணும். சீஸ் போட்டுக்கலாம். பாருங்க, சீக்கிரம் போடலாம். இப்போ கொஞ்சம் சீ போட்டுக்கலாம். தூக்கி கையில் வைக்க முடியாது, அதனால கிடுக்கி வச்சு அதில் தூக்கி வைங்க. இப்போ மூடிடலாம். இப்போ நாங்கள் இதை கொண்டாடுறதுக்காண்டி நாங்கள் பீஸா செஞ்சு எங்கள் பேரமாருக்கெல்லாம் கொடுக்குறேன். எங்கள் பேரமாரெல்லாம் வீடியோவில் வந்தாங்க இல்லையா, அதனால இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
பாருங்க, வாங்க பீஸா சாப்பிடலாம். உங்களுக்கும் தான் இது. சாப்பிடலாம் வாங்க. எப்படி இருக்கு? கேமராமேனு எங்கள் பேத்தி, அவங்களுக்கும் ஓட்டுறேன். செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நம்ம கடையில் வாங்கிறது கூட இப்படி இருக்காது. பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க.